திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 58வது பாடல், ஆற்றுப்படலத்தினுடைய 8வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. தேக்கு தெல்திரை புணரி நீர் வெம்மையை சிந்தி ஆக்கி வாளொலி உலகில் விட்டு ஏகலால் அடைந்தோர் நீக்கரும் வினை மாற்றி நன்னெறியடை செலுத்தி போக்கின் மேயின தேசிகர் பொருவின புயல்கள். இந்த மேகங்கள் நந்திமலையிலே மழை பொழிந்து கொண்டிருப்பது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், நிறைந்த சிறந்த தெளிவான அந்த கடலிலே இருந்து நீரை உறிஞ்சுகின்ற போது அதனுடைய உப்புத்தன்மையை நீக்கிவிட்டு இடியால் வெள்ளிய ஒளியை உருவாக்கி நல்ல முறையிலே மழையை இந்த உலகிலே பொழியக்கூடிய இந்த மேகங்கள் எப்படிப்பட்டன என்று சொன்னால், தன்னை அடைந்தவர்களுக்கு சீடர்களினுடைய தன்னை அடைந்த சீடர்களினுடைய தீய வினைகளையெல்லாம் நீக்கி அவர்களை நன்னெறியிலே ஆற்றுப்படுத்தக்கூடிய நீக்கரும் வினை மாற்றி நன்னெறியடை செலுத்தி, அவ்வாறு நன்னெறியிலே செலுத்தக்கூடிய போக்கின் மேயின தேசிகர் பொருவின புயல்கள். அவ்வாறு செய்யக்கூடிய சிறப்புமிக்க ஞானாசிரியர்களைப் போல விளங்குகின்றன இந்த மேகங்கள் என்று மேகங்களினுடைய சிறப்பை ஒவ்வொரு நிலையாக ஒப்பிட்டு வரக்கூடிய நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் முதலிலே கண்ணப்ப நாயனாரை அவருடைய திருவரலாற்றை சொல்லி ஒப்பீடு செய்தார். அடுத்து நல்லோர்கள் இருக்கின்ற உலகிலே தீயவர்க்கு கோபத்தை வென்றவர் இருக்கக்கூடிய உலகிலே தீயோர்கள் இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் என்று ஒரு சான்று காட்டியதைப் போல இப்பாடலிலே ஞானாசிரியர் என்பவர் எப்படி மாணவனுடைய தீவினைகளையெல்லாம் நீக்கிவிட்டு அவனை நன்னெறிக்கண் ஆற்றுப்படுத்துகின்றாரோ அதை போல உப்பு தன்மையை கடலிலே இருந்து நீக்கி நன்னீராக இந்த மேகங்கள் மாற்றி நமக்கு வழங்குகின்றன என்கின்ற அந்த பேருமையை மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.